சங்கீதம் 25:2 என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். நம்பிக்கை என்பது நாம் ஒருவர் மேல் கொண்ட மன உறுதியாகும். நாம் மனிதர்களை நம்புகிற போது அவர்கள் ஒரு நாள் நம்மை கைவிடலாம் அல்லது மறந்து விடலாம். ஆனால் நாம் இயேசுவினிடத்தில் நம்பிக்கை வைக்கிற போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் வசதியாக வாழ்கிற போது உறவினர், நண்பர்கள், அயலகத்தார் போன்றோர் நம்மிடத்தில் நட்பாயிருப்பார்கள். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் ஒருவரும் நம்மிடத்தில் பழக மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் இயேசுவோ அப்படி இல்லை. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு பதில் தந்து உதவி செய்வார். அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. வைத்தியர் முதற்கொண்டு எல்லாரும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கைவிட்ட நிலையில் அவள் இயேசுவினிடத்தில் நம்பிக்கை வைத்தாள். இயேசு என்னை நிச்சயம் குணப்படுத்துவார், நான் கைவிடப்படுவதில்லை என்று மனதில் உறுதியாயிருந்தாள். நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. இதை கண்டு இயேசு அவளை நோக்கி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசுவின் அற்புத செயலை கேட்கிற நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? போராட்டமா? பிரச்சனையா? இன்றே இயேசுவினிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் நிச்சயம் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம். இயேசுவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை கைவிடாமல் கடைசி வரை காத்துக்கொள்ளும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், share, subscribe.